ஈடி தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ பார்க்குறது வந்து Q&A செக்ஷன். ஸோ Q&Aஸ்லாம் பார்க்கலாம். ராஜ்குமார் அப்படிங்கிற கேட்குறாரு. குட் மார்னிங் சார். ஐ ஆம் இன்வெஸ்ட்மெண்ட் இன் SIP மந்த்லி 5,000 20 இயர் 0 த நிஃப்டி லார்ஜ் மிட் கேப் 250 இண்டெக்ஸ் ஃபண்ட் 1000, UTA நிஃப்டி இண்டெக்ஸ் ஃபண்ட் 1000, பராக்பரிக் ஃப்ளெக்ஸி கேப் 2000, குவாண்ட் ஸ்மால் கேப் 1000. இந்த மெத்தட் ஓகேவா சார், எக்ஸ்பிளைன் அப்படின்னு கேட்டிருக்காரு. ஜென்ரலாக நீங்கள் சூஸ் பண்ணிக்கிறது எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. லைக் ப்ராடாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபண்ட்ஸ் வந்து ஓகே அப்படின்னு சொல்லிடுவேன். ஆனால் ஒரு சில ஃபண்டு யார் டாப்பில் இருக்காங்களோ அவங்க பாட்டம் போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, யார் பாட்டமில் இருக்காங்களோ அவங்க டாப்புக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் நான் வந்து ஜென்ரலாக என்ன சொல்லணும், வருஷத்துக்கு ஒரு தடவை ரிவ்யூ பண்ணுங்கள், இல்லைனா 3 இயர்ஸ்க்கு ஒரு தடவை ரிவ்யூ பண்ணுங்கள். எப்படி வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸை ரிவ்யூ பண்ணணும் அப்படிங்கிறத வந்து தனியாக ஒரு வீடியோ போடுறோம், ஒரு எக்ஸ்பிளைனர் வீடியோ மாதிரி போடுறோம். நீங்கள் அப்போ பார்த்தீங்கன்னா எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். ஸோ ப்ராடாக பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் அலோகேஷன் வந்து ஓகே. அடுத்த கொஸ்டின் வந்து லோகேஷ் ஹரி பிரசாத் 4414. My age is 26. I started investing at 25 age. I invest monthly 15,000 in Nifty 50 and mid-cap 150 index fund. I want 15% interest. Time duration 25 to 30 years. My doubt is whether I can get 15% interest on this 2 index fund or I can invest in multi-cap or flexi-cap or small cap அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. லோகேஷ், நீங்கள் வந்து தனியாக இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க, யாருடைய அட்வைஸ் இல்லாமல் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் இண்டெக்ஸ் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது பெட்டர். இண்டெக்ஸ் ஃபண்ட் பொறுத்த அளவுக்கு நிஃப்டி 50ல் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து இந்த அளவுக்கான ஒரு 15% இன்ட்ரெஸ்ட் கிடையாது, 15% ரிட்டர்ன் அப்படின்னு வேணால் சொல்லலாம். இண்டெக்ஸ் ஃபண்ட் பொறுத்த அளவுக்கு ஒரு 15% ரிட்டர்ன் கோயிங் ஃபார்வர்ட் ஃபார் நெக்ஸ்ட் 20-25 இயர்ஸ் வருமா அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட் ஆஃப் ப்ராபபிலிட்டி வரதுக்கு சான்ஸ் கிடையாது. 12% வரலாம், 13% வரலாம், 11% வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா நான் எப்படி பார்க்குறேன்னா அதோடைய ஜிடிபி க்ரோத் ரேட் எவ்வளோ இருக்கும், இன்ஃப்ளேஷன் எவ்வளோ இருக்கும், இது ரெண்டையும் ஆட் பண்ணி பார்த்து நான் சொல்கிறேன் உங்களுக்கு. பட் இதே வந்து ஒரு மிட் கேப்போ ஒரு ஸ்மால் கேப்லையோ இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வரும். நீங்கள் மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப்பில் தான் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஆக்டிவ் ஃபண்ட்ஸ் தான் இருக்கிறதுலேயே மச் பெட்டர். ஏன்னா ஆக்டிவ் ஃபண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு 150 கம்பெனிஸ், இது வந்து 80-20 ரூல்னு ஒரு ரூல் இருக்குது. அது என்ன ரூல்னு கேட்டிங்கன்னா பேரட்டோ பிரின்சிபல்னு சொல்லுவோம். பேரட்டோ பிரின்சிபல்னால் என்னென்னா 20% of the companies will give 80% of the profits. திருப்பி சொல்கிறேன், 20% of the products will give 80% of the profits சொல்லுவாங்க. இது வந்து ஒரு பிரிட்டானியா மாதிரியான நிறுவனங்கள் கூட பொருந்தும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா அதே மாதிரி 20% of the stocks வந்து 80% of the returns கொடுக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து ஒரு மிட் கேப்லேயும் ஒரு ஸ்மால் கேப்லேயும் இன்வெஸ்ட் பண்ணுறதுனா ஆக்டிவ் இன்வெஸ்டிங் பண்ணுறது பெஸ்ட்டு. ஆக்டிவ் ஃபண்ட்னா ஸ்மால் கேப்லேயும் மிட் கேப்லேயும் இன்வெஸ்ட் பண்ணுறது பெட்டர். நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பற்றி எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபார் எக்ஸாம்பிள், நான் கிரிக்கெட் விளையாட போகிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா கல்லி கிரிக்கெட் விளையாடக்கூடாது. கல்லி கிரிக்கெட்னா என்னென்னா வீட்டு பக்கத்தில் ஒரு 10 பேர் சேர்ந்து விளையாடுறது வந்து ஒரு நார்மல் கிரிக்கெட்னு சொல்லுவேன். நான் வந்து என்ன சொல்லுவேன்னா ஒரு ப்ரொஃபஷனல் ஹெல்ப் எடுத்து அதை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டு நிறைய வீடியோஸ் நம்ம ஈடி தமிழ் சேனல் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வீடியோஸ் இருக்குது. எல்லா வீடியோவும் பார்த்து ஒரு ப்ராப்பராக இப்போ செபியில் வந்து ஒரு புதுசாக ஒரு கோர்ஸ் வர கொண்டு வந்திருக்காங்க. இன்வெஸ்டர் எஜுகேஷன் பற்றி உங்களை மாதிரி இன்வெஸ்டர்ஸ்க்குலாம் செபியில் ஒரு ப்ராப்பராக ஒரு இன்வெஸ்டர் கோர்ஸ் கூட வந்திருக்கு. நீங்கள் அந்த மாதிரி கோர்ஸ் எடுத்து நல்லா உங்களை எக்யூப் பண்ணிக்கிட்டு பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு ஆக்டிவ் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது மச் பெட்டர் ரிட்டர்ன் கொடுக்கும். அப்போ நீங்கள் கேட்குற 15% ரிட்டர்ன் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஓவர் பீரியட் ஆஃப் 20-25 இயர்ஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா 15% ரிட்டர்ன் எப்போ வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு கால்குலேட்டட் ரிஸ்க்ஸ் எடுக்கும்போது உங்களுக்கு நல்ல நீங்கள் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இன்வெஸ்டராக இருந்தால் நீங்கள் செக்டரல் இன்வெஸ்டிங், தீமேட்டிக் இன்வெஸ்டிங் சொல்லுவோம். செக்டரல் இன்வெஸ்டிங், தீமேட்டிக் இன்வெஸ்டிங்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக மோர் தென் 15% கூட ஒரு லாங் பீரியட்ஸ் ஆஃப் டைமில் உங்களால் பண்ண முடியும். ஆர் தியாகராஜன் 362. Sir, I have invested to SAP account monthly 1,500 plus 500 for last June 23 started. Now going profit by investment amount total value 24,000, profit 5,400. Coming July 1 year, I will plan only profit amount withdraw or full amount withdraw. Best tell me, I need my son's education fees அப்படிங்கிறாரு. ஸோ தியாகராஜன் வந்து என்ன சொல்லுவேன் அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா கண்டிப்பாக நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கோல் பேஸ்டாக பண்ணுறது ரொம்ப நல்லது. ஸோ இப்போ ப்ராஃபிட் வந்திருக்கு, அதனால் ப்ராஃபிட் வந்தோன்னே எடுக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. இப்போ ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டிப்பு சொல்கிறேன். என்ன டிப் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்ன்னு சொல்லுவேன், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டர் ரிட்டர்ன்னு சொல்லுவேன். இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்ன் எப்போ பார்த்தாலும் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, இன்வெஸ்டர் கிடைக்கக்கூடிய ரிட்டர்ன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. நீங்கள் உங்கள் ஸ்கூல் ஃபீஸுக்காக நீங்கள் இப்போ ரெடீம் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு 5,400 கிடச்சிரும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து இது கண்டிப்பாக நடக்கும்னு எனக்கு தெரியாது. இப்போ அடுத்த மாதம் வந்து பட்ஜெட் வரப்போகுது, ஜூலை 2024 பட்ஜெட் வரப்போகுது. அந்த பட்ஜெட்டில் வரக்கூடிய புது கவர்மெண்ட் வந்து டேக்ஸ் ரேட்ஸ்லாம் கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணுறாங்க.
அதே மாதிரி கன்சம்ஷன் ஓரியன்ட் பட்ஜெட்டாக இருக்குது, அதே மாதிரி கேபிட்டல் இன்டென்சிவாக ஒரு பட்ஜெட் கொண்டு வராங்க. அப்படிங்கும் போது என்ன ஆகும்னா இதே ஸ்டாக் மார்க்கெட் வந்து என்ன ஆகும்னா ஒரு 5% ஒரு 7% இன்க்ரீஸ் ஆகிருக்கும். அப்போ என்ன ஆகிடுதுன்னா உங்களுடைய அதாவது நீங்கள் ப்ராஃபிட் ஏற்கனவே புக் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்ன ஆகிடுதுன்னா உங்களுடைய இன்வெஸ்டர் ரிட்டர்ன் வந்து ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ஆனால் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்னில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி லாஸ் வந்து உங்களுக்கு வந்திருக்கு. ஸோ நான் வந்து ஜென்ரலாக என்ன சொல்லுவேன்னா ஒவ்வொரு கோலுக்கும் நீங்கள் தனித்தனியாக இன்வெஸ்ட் பண்ணுறது பெட்டர். ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் சன்ஸ் எஜுகேஷன் இந்த வருஷம் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜியை பில்ட் பண்ணி அதுக்கு இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இதே உங்களோட சன்ஸ் எஜுகேஷன் வந்து ஒரு 10 இயர்ஸ் கழிச்சு அவனுக்கு ஒரு யூஜி டிகிரி வருது இல்லைனா ஒரு மாஸ்டர்ஸ் டிகிரி வருதுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டின்னு ஒரு யூனிவர்சிட்டி இருக்குது. அதில் வந்து இன்றைக்கி கம்ப்யூட்டர் சயின்ஸ்னு ஒரு கோர்ஸ் இருக்குது. பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்தினுடைய ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4,75,000. ஸோ ஒரு 4 வருஷம் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ட்ராவல் அக்காமடேஷன் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20 lakhs to 22 lakhs வந்து ஃபீஸ் மட்டுமே வரப்போகுது எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டியில் ஒரு பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறதுக்கு. அது வந்து இன்னைக்குள்ள காஸ்ட் சொல்கிறேன். ஸோ உங்கள் பையனை வந்து ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் அந்த மாதிரிலாம் படிக்க வைக்கணும்னு சொன்னீங்கன்னா இது வந்து ஒரு லாங் டேர்ம் கோல். ஸோ நீங்கள் ஒரு லாங் டேர்ம் கோல் மாதிரிலாம் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா எனக்கு இப்போ ஒரு 5,400 வந்திருக்கு, நான் ப்ராஃபிட் வந்திருக்கு, நான் உடனே எடுத்துட்றேன், நீங்கள் அந்த மாதிரிலாம் எடுக்கக்கூடாது. ஸோ நான் வந்து ஜென்ரலாக என்ன சொல்லுவேன்னா ஒரு ஃபினான்ஷியல் பிளான் வந்து போட்டுட்டு இந்த ஃபினான்ஷியல் பிளானுக்காக இந்த கோலுக்காக நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன், இந்த கோலில் நான் எவ்வளோ அச்சீவ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து டார்கெட் பேஸ் பண்ணி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய கோல்ஸ்லாம் உங்களால் அச்சீவ் பண்ண முடியும். உங்களுக்கு எதாவது ஹெல்ப் வேணும்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு ரெஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசரையோ இல்லைனா எங்களை மாதிரி ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸையோ இந்த மாதிரி அட்வைசர்ஸையோ நீங்கள் ரீச் அவுட் பண்ணுங்கள். மேலும் ஈடி தமிழ் சேனலில் வரப்போகும் பிஸ்னஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.